மலாக்கா அலூர் கஜாவில் பொது இடத்தில் தனது ஆணுறுப்பை காட்டி அநாகரிகமாக நடந்து கொண்ட 51 வயது ஆடவர் பொதுமக்களால் அடித்தே கொல்லப்பட்டார். நேற்று முன்தினம் இரவு 7 மணிக்கு மேல் அச்சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு பேருங்காடிக்கு வெளியே கார் நிறுத்தும் இடத்தில் அவ்வாடவர் அவ்வாறு நடந்து கொண்டதால் சினமடைந்த பொதுமக்களில் சிலர் அவரை துரத்திச் சென்றனர். ஜலான் பெஸ்தாரி பக்கமாக ஓடியவரை பிடித்து 2 ஆடவர்கள் தாக்கினர். அவர்களிடமிருந்து தப்பித்து புதற்பகுதிக்கு ஓடிய அந்த நபர் பின்னர் ஆற்றில் குதித்தார். எனினும் கரையை தாண்டியதுமே பொதுமக்களிடம் மீண்டும் சிக்கி சரமாரியாக தாக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் ஒரு பாகிஸ்தானிய ஆடவர் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தது. அவர்கள் அனைவரும் 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். கொல்லப்பட்ட ஆடவர் இதேபோன்று பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொண்டதால் ஏற்கனவே 2 குற்றப்பதிவுகளை கொண்டவர் என மலாக்கா போலீஸ் கூறியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நேற்று காலை பூச்சோங் ஜலான் ஜுருத்ரா அருகே உள்ள கிள்ளான் ஆற்று பாலத்தின் கீழ் பாறைகளில் ஓர் அடையாளம் தெரியாத பெண்ணின் உடல் குப்புற கிடந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அப்பெண் உடல் முழுவதும் கருப்பு நிற உடை அணிந்திருந்ததாகவும் அடையாள ஆவணங்கள் அல்லது தனிப்பட்ட உடைமைகள் எதுவும் காணப்படவில்லை என்றும் சுபாங்ஜியா போலீஸ் தலைவர் வான் அஸ்லான் வான் மாமட் கூறினார். நண்பகல் சுமார் 1 மணிக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தடயவியல் குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டது. சடலத்தின் நிலையை பார்க்கும்போது 24 மணி நேரமாக அது ஆற்றில் இருந்திருக்க கூடும் என வான் அஸ்லான் சொன்னார். சவ பரிசோதனைக்காக சடலம் செர்டாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my சனிக்கிழமை நடைபெற்று முடிந்த தூருன் அன்வார் பேரணி கொள்கைக்காக அல்ல, வாழ்க்கைக்காக. மாணவர்கள், தொழிலாளர்கள், ஓய்வு பெற்றோர் என பலர் அரசியலுக்காக அல்லாமல் தங்களின் வயிற்றுக்காக சாலைகளில் இறங்கினர். விலைவாசி உயர்வு, சம்பள உயர்வின்மை, பலவீனமடைந்து வரும் பொது சேவை போன்றவை மக்களை பெரும் துன்பத்தில் மூழ்கடிக்கிறது. இது பணக்காரர்களின் போராட்டம் அல்ல, தன்மானத்திற்கான குரல் என கிள்ளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கூறுகிறார். மக்கள் எதிர்பார்ப்பது நன்கு திட்டமிடப்பட்ட மானியங்கள், நியாயமான குறைந்தபட்ச ஊதியம், மக்கள் சக்திக்கு உட்பட்ட சுகாதார சேவை மற்றும் கிராம பகுதிக்கான முதலீடுகளே, மாறாக சுலோகமோ கருணையோ அல்ல. ஆனால் இதே பேரணியை சில சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் கைப்பாவையாக பயன்படுத்தி கொண்டதையும் மறுக்க முடியாது என சார்ல்ஸ் சுட்டிக்காட்டினார். அதிகாரம் கையை விட்டு போனதால் கலங்கி போன கை சுத்தமில்லாத அரசியல்வாதிகள் சிலர் இப்போது திடீரென நீதி கேட்டு போராடுவதாக தங்களை காட்டிக்கொள்கின்றனர். அவர்களின் இந்த நடிப்பெல்லாம் வெறும் பழிவாங்கும் நாடகமே என சார்ல்ஸ் ஆடினார். எது எப்படி இருப்பினும் போராட்டம் என்பது ஜனநாயக உரிமையாகும். மதச்சார்பற்ற சமத்துவம், ஊழல் இல்லாத நிர்வாகம் போன்றவற்றை வலியுறுத்தி உண்மையான மக்களுடைய தேவைகளை பிரதிபலித்தால் அது மதிக்கத்தக்கது என்றார் அவர். வாக்குறுதிகளை நிறைவேற்ற பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அதை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு இப்போது உண்மையான பொருளாதார நீதி மற்றும் நம்பிக்கையை காக்கும் துணிச்சலான மாற்றங்களே தேவை என சார்ல்ஸ் அறிக்கையொன்றில் கூறினார். டாக்டர் மகாதீர் முகமது, தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் ஆகியோர் தலைமையில் சுமார் 18,000 எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் தலைநகரில் தூருன் அன்வார் பேரணியில் பங்கேற்றனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.
கிள்ளானில் கடந்த வியாழக்கிழமை நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு மற்றும் பயன்படுத்தப்பட்ட தோட்டா உரைகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்திற்கு காரணமான ஆடவரை போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. அச்சம்பவம் குறித்து அன்றிரவு பொதுமக்களில் ஒருவர் புகார் அளித்ததாக தென்கிள்ளான் போலீஸ் துணைத் தலைவர் கமால் ஆரிஃபின் அமான் ஷா கூறினார். ஒரு வீட்டுக்கு வெளியே அவ்வாடவர் சில துப்பாக்கி வெட்டுக்களை கிளப்பியதற்கான காரணம் இன்னமும் விசாரணையில் உள்ளதாக அவர் சொன்னார். முன்னதாக கிள்ளான் தாமான் செந்தோசா ஃபேஸ் 19 நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது. அதில் மோட்டார் சைக்கிளில் 2 ஆடவர்கள் ஒரு வீட்டை கடந்து சென்று பின்னர் யூ-டர்ன் போட்டு திரும்பி வருவதையும் அவர்களில் ஒருவன் அதே வீட்டை நோக்கி துப்பாக்கிச் சூட்டை கிளப்புவதையும் காண முடிந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் இருவரும் அங்கிருந்து தப்பினர். அச்சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஸ்கூடாய் அருகே ஜலான் ஜோஹர் பாரு ஹயர் இத்தாம் வழியாக பெர்லிங் மேம்பாலத்தின் அடியில் கான்கிரீட் தூணில் ட்ரெய்லர் லாரியின் சரக்கு பகுதி மோதியதில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 காயமடைந்தனர். நேற்று முன்தினம் மாலை 4:45 மணியளவில் நடந்த அச்சம்பவத்தில் ஒரு ட்ரெய்லர், ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு MPV வாகனம் சம்பந்தப்பட்டன. 39 வயதான ட்ரெய்லர் ஓட்டுநர் கோலாலம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது ட்ரெய்லரின் சுமை சுரங்கப்பாதை வழியாக செல்லும் போது கான்கிரீட் தூணின் கட்டமைப்பின் மீது மோதியது. இதனால் சரக்கு பகுதி கழன்று சாலையில் விழுந்ததாக வட ஜோஹர் பாரு போலீஸ் தலைவர் பல்பீர் சிங் கூறினார். இதில் 17 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி காலிலும் பின்னால் அமர்ந்திருந்த 23 வயது நபர் வலது கையிலும் காயமடைந்தனர். ட்ரெய்லர் மற்றும் MPV ஓட்டுநர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. கவனக்குறைவாகவும் ஆபத்தாகவும் வாகனம் ஓட்டியதின் பேரில் ட்ரெய்லர் ஓட்டுநர் விசாரிக்கப்படுகிறார். புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர் பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. கெட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர் பாரு. மலாக்கா அலோர் காஜாவில் ரகளையில் ஈடுபட்டதன் பேரில் கப்சாய் மோட்டார் சைக்கிளோட்டிகளான 2 கும்பலைச் சேர்ந்த 23 பேர் கைதாகினர். நேற்று முன்தினம் புலத்தன் கஞ்சல் ரவுண்டபாட் அருகே அச்சம்பவம் நிகழ்ந்தது. மலாக்கா மாநகர் மன்ற அமலாக்கப் பிரிவு அபராதம் விதித்ததால் ஏற்பட்ட அதிருப்தியை வெளிப்படுத்தவே அவர்கள் அந்த அட்டகாசத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. முதல் சம்பவத்தில் கோலாலம்பூர் மற்றும் மலாக்காவிலிருந்து வந்திருந்த 9 பெண்கள் உட்பட 18 பேர் பண்டார் ஹிலேரில் CFZ எனப்படும் வாகனமில்லா பகுதிக்குள் நுழைந்து ஸ்டட் ஹைஸ் கட்டடத்துக்கு முன்பே அவற்றை நிறுத்தி வைத்தனர். அவ்விடத்தை விட்டு நகருமாறு விடுக்கப்பட்ட உத்தரவை மீறியதால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. சினமடைந்து அபராத நோட்டீஸை கிழித்து போட்டதோடு அமலாக்க அதிகாரிகளையும் தகாத வார்த்தைகளால் அக்கும்பல் திட்டியது. இதை பார்த்த உள்ளூர் மோட்டார் சைக்கிளோட்டிகள் சிலர் கோபமடைந்து சண்டைக்கு போயினர். அந்த கலவரத்தில் 2ஆம் கும்பலைச் சேர்ந்த மோட்டார் சைக்கிளோட்டி ஹெல்மெட் மற்றும் பெட்லாக் இரும்பினால் தாக்கப்பட்டு காயத்திற்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து 20 முதல் 30 வயதிலான சந்தேக நபர்கள் கைதாகினர். அவர்களில் 22 பேர் போலீஸ் உத்தரவாதத்தில் விடுவிக்கப்பட்டனர். ஆயுதத்தால் தாக்கியதற்காக இன்னொருவர் 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்.